அப்படிப்பட்ட கடமையிலிருந்து மீறுகின்ற ஸ்டாலின் விரைவில் தூக்கி எறியப்படுவார். பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு நாட்டை காங்கிரஸ்காரங்க வைத்திருந்திருக்கிறார்கள் என்பது தெரியுது. அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள். கல்வி இருந்தால் ஒருவர் எத்தகைய உச்சத்தை அடைய முடியும் என்பதற்கு வாழும் உதாரணம் நமது விழா சிறப்புரையாற்ற வருபவர், கடவுள் மறுப்பாளர்களையும் கையில் வேல் பிடிக்க வைத்த டாக்டர் எல் முருகன், மத்திய இணையமைச்சர், பாராளுமன்ற விவகாரத்துறை, செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அவர்களை விழா சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஸ்ரீராம். கவர்னர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வச்சாருன்னு சொல்றீங்கல்ல, யாரோ சொன்னாங்க, அவங்களுக்கு கேட்கணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஒரே நாடு வெள்ளி விழா நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே நாட்டினுடைய ஆசிரியர் ஐயா நம்பி நாராயணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற சாணக்கியா நிறுவனத்தினுடைய நிறுவனர், பத்திரிகையாளர் சகோதரர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை, அருமைக்குரிய தலைவர், பாசத்திற்குரிய தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, இங்கு ஆசியுரை வழங்கி சென்றிருக்கின்ற ஐயா டாக்டர் ஹெச்வி ஹண்டே அவர்களை, நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற துணை ஆசிரியர் திரு ராணா அவர்களை, இங்கு விழாவிற்கு கவிதை வாசித்த திரு சுராகி அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர், பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவநாயகம் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்களை, திரு நாராயணன், அண்ணன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட மாநில துணைத் தலைவர்கள், எல்லாத்தையும் விட நம்மளுடைய கேஎன்எல் அவர்களுடைய மகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அம்மா எம்எல்ஏ அவர்கள், சரஸ்வதி அம்மா அவர்கள், பாருங்கள் சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. நம்ம சரஸ்வதி அம்மா அவர்கள் இங்கே எல்லாரும் பேரும் தான் சொல்லணும். இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ கோபால்சாமி அவர்களை, அனைத்து சகோதரர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஒரே நாடு இதழ் கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல்ல 25வது ஆண்டை முடித்து 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஒரே நாட்டினுடைய ஆசிரியர், ஒரே நாட்டினுடைய பதிப்பகர், ஒரே நாட்டினுடைய அறங்காவலர்கள் உள்ளிட்ட அனைத்து அங்கத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 2-3 சிறப்பு. தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு சிலருக்கு வாழ்த்து சொல்ல மனசு வராது. ஒரு முதலமைச்சராக இருப்பவர் அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வது தான் முதலமைச்சராக இருக்க முடியும். அப்படி இல்லாதவருக்கு இன்னொரு 8 மாதம்தான் காலம். அவரை தூக்கி எறிய வேண்டும். நம்மளுடைய பண்ணையார் அவர்கள், அவர் மௌன விரத்தில் இருக்கார் அப்படின்ட்டு பல முறை சொல்லியிருக்கார். அவருக்கு ஆயுத பூஜை வந்தால் மறந்துடுவார், தீபாவளி வந்தால் மறந்துடுவார். ஆனால் மற்ற நிகழ்ச்சிகளில் போயிட்டு கேக்கு வெட்டுவார், வெட்டட்டும், கஞ்சி குடிப்பார், குடிக்கட்டும். ஆனால் எங்களுடைய விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என்பது தான் மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்கள் திமுக தலைவராக சொல்லாமல் போ, ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் மக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது ஒரு கடமை. அப்படிப்பட்ட கடமையிலிருந்து மீறுகின்ற ஸ்டாலின் விரைவில் தூக்கி எறியப்படுவார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமும் இன்று. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ்
அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தொண்டு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பணி சிறக்க நாம் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல. நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னாங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ண பத்திரிகைகள். அது டெய்லி பத்திரிகைகள் அல்லது வாரம் வர்றது, அல்லது வாரத்துக்கு 2 முறை வர்றது, அல்லது மாதம் வர்றது, 15 நாட்களுக்கு ஒரு முறை வர்றதுன்னு. ஆனால் ஒரு பத்திரிகையை எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய கொள்கைகளை மட்டும் எடுத்து செல்லுகின்ற 25 ஆண்டுகள் கடந்து செல்லுகின்ற ஒரு பத்திரிகையாக நம்மளுடைய ஒரே நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரே நாட்டில் டிஜிட்டல் வெர்ஷனும் நம்மளுடைய நம்பி நாராயணன் அண்ணா அவர்கள் கிட்டத்தட்ட 2020 ஒரே நாட்டினுடைய டிஜிட்டல் வெர்ஷனை ஆரம்பித்து தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் பத்திரிக்கைன்னா சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒரு புஸ்தகம் வெளியிட்டோம். இந்த புஸ்தகம் சட்டத்தில் போன வருஷம் வரலும் சட்டத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறேன். போன வருஷம் வரலும் இந்த மாதிரி புஸ்தகமோ நியூஸ் பேப்பரோ வெளியிட்டால் நம்ம எங்கே அனுப்பணும்? லண்டனுக்கு அனுப்பணும். சட்டத்தில் இருக்கிறது. லண்டனுக்கு அனுப்பணும், பக்கிங்காம் பேலஸ்க்கு அனுப்பணும். போய் நீங்கள் இப்போ எங்கள் பிஐபி ஆஃபீஸர்கிட்ட நான் வந்து பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்கிறேன், இந்த பத்திரிகையை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த பத்திரிகையை வந்து சென்சார் பண்ணுவதற்காக அந்த பத்திரிகையை வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இந்த பத்திரிகையை கொண்டு போய் பிஐபி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். அந்த பத்திரிகை வந்து லண்டனுக்கு போகும். சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம் கொண்டாடி கொண்டு இருக்கோம், 75வது வருஷத்தில். ஆனால் காங்கிரஸ்காரங்க இதை வந்து முன்னால் ஆண்டு கொண்டு வர அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கணும். அதனால தான் கிட்டத்தட்ட 1500 சட்டங்கள், தேவையில்லாத சட்டங்களை தூக்கி எறிந்தார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்படிப்பட்ட இந்த நம்மளுடைய இந்த பிஐபி என்று சொல்லக்கூடிய இந்த பத்திரிகைகளை நாம் வெளியிடும் பொழுது அந்த பத்திரிகையை வந்து பிஐபி ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதை பக்கிங்காம் கால்வாய் பேலஸ்க்கு அனுப்பக்கூடாது, அது தேவையில்லை என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு நாட்டை வந்து காங்கிரஸ்காரங்க வைத்திருந்திருக்கிறார்கள் என்பது தெரியுது. சகோதரர்களே, நான் முந்தானத்து கூட நம்மளுடைய தமிழ் ஜனமில் பேசினேன். பத்திரிகை சுதந்திரம் அண்ணா இருக்கார், நம்மளுடைய பாண்டே அண்ணன் அவர்கள் ஒரு பத்திரிகையினுடைய தலை சிறந்த ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியராக ஒரு பத்திரிகையை நடத்தி இப்போது ஒரு சேனலை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த பத்திரிகை சம்பந்தமான செய்திகள் அல்லது அந்த பத்திரிகை சம்பந்தமான பொய் செய்திகள், அந்த செய்தியுடைய தன்மை, இதற்கெல்லாம் ஒரு ப்ரெஸ் கவுன்சில் இருக்கிறது. நாம் போய் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் போய் முறையிடலாம். இந்த நம்ம ஒரே நாட்டில் ஒரு தப்பான செய்தி வந்திருக்கிறது அல்லது அந்த செய்தி யாரையாவது நோக்கடிக்கிற மாதிரி வந்திருக்குன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் எல்லா பத்திரிகைகளும் அப்படி தானே தப்பானதானே வருது கண்டு இருக்கிறேன். அதனால் அந்த பத்திரிகையை வந்து ஒழுங்குமுறை செய்வதற்காக நம்மளுடைய ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இந்த பத்திரிகை சுதந்திரத்தை மதிப்பவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு அனுபவம் இருக்கிறது. நான் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணும் பொழுது திருச்சி லா காலேஜில் போயிட்டு அட்டஸ்டேஷனுக்காக அலைஞ்சி 5 மணிக்கு தான் ஒரு வாத்தியார்கிட்ட பிடிச்சி அலைஞ்சி திருச்சி லா காலேஜில் ஒருத்தர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த என்னுடைய அப்ளிகேஷனை கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன், நான் அப்படின்னு சொல்லக்கூடிய, எனக்கு எதற்கு நான் ஒருத்தர்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும்? நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், நான் தான் சோன்சோ, நான் தான் ரங்கா, நான் தான் கோபின்னு சொல்லுவதற்கு எதற்கு இன்னொருத்தர் போய் நம்மளுடைய சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதற்கு? அதை தூக்கி எறிந்தவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. அப்படித்தான் இன்றைக்கு இந்த ரெகுலேஷன்லாம் தூக்கி எறிக்கப்பட வேண்டும் என்று செல்ஃப் ரெகுலேஷன், இன்றைக்கு ஓடிடியில் வருது செல்ஃப் ரெகுலேஷன். அதே மாதிரி டிஜிட்டல், இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இங்கேருந்து இந்த காலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம்.
ஸோ நம்மளுடைய கண்டென்ட்டினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய கண்டென்ட் யாரை பாதிக்காமல் இருக்கிறது, நம்மளுடைய கண்டென்ட் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பானதா, இது எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கிரியேட்டிவ் எக்கானமி இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டாரில் ஒரு பெரிய நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர், அந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் ஹாலிவுட்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து இன்றைக்கி நம்மளுடைய சென்னையிலும் நம்மளுடைய பெங்களூர்லேயும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் கிரியேட்டிவ். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் நம்ம விநாயகஜி மாதிரி நம்மளுடைய எல்லோரும் சொல்லுவாங்க, சின்ன வயசில் மகாபாரதம், ராமாயணம், அது மாதிரி கதைகளை சொல்லி நம்ம அந்த கதைகளை கண்டென்ட்டை வந்து நாம் டெக்னாலஜியோடு சேர்த்துறதுக்காக வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஆடியோ என்டர்டெயின்மெண்ட் சமிட், விசுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் வர்ற மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில் நடக்கும். முதல் முறை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்ததில்லை. முதல் முறையாக நம்முடைய பிரதமர் அவர்களுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நியூஸ் பேப்பர், அதுக்கடுத்து வந்த சேட்டலைட் டிவிஸ், அதுக்கடுத்து வந்த இந்த கேபிள் டெலிவிஷன், அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்த புதிய மீடியா, இது எல்லாத்தையும் அரவணைச்சு சினிமா உலகத்தையும் அரவணைச்சு ஒரு பெரிய வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் நடைபெற இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமானது என்னென்னா நம்மளுடைய நாட்டினுடைய இன்றைக்கி அனிமேஷன், விஎஃப்எஸ், இது இந்த தேவையெல்லாம் கருதி எப்படி சென்னை ஐஐடி இருக்கிறது, ஐஐஎம் இருக்கிறது, அதுபோல் கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவில் மும்பையில் 200 ஏக்கர் நிலத்தில் அந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இந்த கண்டென்ட் கிரியேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமியாக நம்ம நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. சகோதரர்களே, அம்பேத்கர் அவர்களை இந்த இன்றைய நேரத்தில் நான் நினச்சேன் அண்ணா பேசியிருப்பாருன்ட்டு நிறைய அம்பேத்கரை பற்றி ஏதாவது இங்கே, ஏன்னா இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், அதனால் அம்பேத்கரை வந்து நாம் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் அம்பேத்கர் அவர்களை ஒவ்வொரு நேரத்திலையும் கூட அவருடைய புகழை அல்லது அவருடைய கான்ட்ரிபியூஷனை இரட்டிப்பு செய்வதில் குறியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. அண்ணா சொன்னார், இங்கே பல எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, அவர் வந்து இந்த கான்ஸ்டன்ட் அசம்பிளியில் கூட அவரை வந்து வேலை செய்ய விடாமல் செஞ்சாங்க. அந்த கான்ஸ்டன்ட் அசம்பிளியில் ஒரு சர்ச்சை வரும் பொழுது ஆர்டிகிள் 370 வேண்டான்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆர்டிகிள் 370 வைக்கக்கூடாது, இந்த நாட்டையை பிளவுபடுத்தக்கூடாது என்று சொன்னது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதற்காக நம்மளுடைய தலைவர் திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அங்கு நம்மளுடைய இன்னுயிரை ஈர்த்து அவருடைய கனவை இன்றைக்கு நிறைவேற்றியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆர்டிகிள் 370 நாம் எடுத்திருக்கிறோம். அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவருக்கு நம்மளுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் அப்போ தான் அவருடைய படமே இன்றைக்கு காலையில் பாராளுமன்றத்தில் அவருடைய படத்துக்கு நாங்கள் மரியாதை செலுத்திவிட்டு தான் வர்றோம். அந்த இடத்துல அந்த படம் வச்சு எல்லாருக்கும் வச்சாச்சு. ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி 75வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களுடைய புகைப்படம் அங்கு இல்லாமல் இருந்தது. இந்த புகைப்படத்தை வைத்தது நம்முடைய தலைவர் திரு வாஜ்பாய்ஜி அவர்களும் அத்வானிஜி அவர்களும் தான் அங்கே வைத்தார்கள். அப்போது அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், ஏன்னா நேருக்கு மெமோரியல் இருக்கிறது, ராஜீவ்காந்திக்கு மெமோரியல் இருக்கிறது, இந்திரா காந்திக்கு மெமோரியல் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேலை செய்த அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த இடத்துலையுமே அவர் பிறந்த ஊர் மத்திய பிரதேசத்திலிருந்து மகு என்ற இந்தூர் பக்கத்தில் மகு என்ற ஊர், அதை வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கியது நம்மளுடைய அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய்ஜி அவர்கள் விலை கொடுத்து வாங்கி அதை டெவலப் செய்து நாட்டுக்கு கொடுத்தது நம்மளுடைய அரசாங்கம். அதே போல் அவர் வாழ்ந்த இடம், டெல்லியில் இருந்த வீடு, லண்டனில் படித்த வீடு, அதே மாதிரி மும்பையில் கடைசியாக இருந்த வீடு, அதை தவிர்த்து அவர் தீட்சா எடுத்த நாக்பூர் பூமி, இப்படி 5 இடங்களை பஞ்சதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 5 இடங்களை புனிதமான இடங்களாக அறிவித்து அதை பெருமை சேர்ப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்தில்
அவர் ஒரு நமக்கெல்லாம் தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறோம் அல்லது தீண்டாமைக்கு எதிராக பேசுகிறோம். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய எக்கானமிஸ்ட், பொருளாதார வல்லுநராக இருந்தார். அதனால தான் நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவை ஒரு காலத்தில் எப்போ நம்ம மக்கள்லாம் டிஜிட்டல் எப்படி பயன்படுத்துவாங்க, சிதம்பரம் சொல்கிறார், இந்தியா மக்களுக்கு படிக்க தெரியாதவங்க அவங்க மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் டிஜிட்டல் இந்தியாவில் நான் சத்தியமங்கலத்தில் ஒரு காட்டில் வியாபாரம் செய்கிறவர் வந்து மொபைலில் நீங்கள் கூகுள் பே பண்ணுன்றார். சத்தியமங்கலத்தில் இருக்கிற காட்டில் மொபைலில் நீங்கள் கூகுள் பேன்ற அந்தளவுக்கு கூகுள் பேயை நம்மளுடைய அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் இன்றைக்கி உலகத்திலேயே 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய நாடு. அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் பீம் ஆப் என்று அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சூட்டி அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அம்பேத்கர் அவர்களுக்கு டெல்லியில் 125வது அந்த பிறந்த தினம் கொண்டாடும் பொழுது இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவில் ஒரு ரிசர்ச் சென்டர், மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சென்டரை அமைத்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இது மட்டுமல்ல, நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நேற்றையிலிருந்து வருகிற 25ஆம் தேதி வரலும் நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்ற வேண்டும், அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று நாம் நாடு முழுவதும் அவருக்கு கௌரவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைக்கு நாம் ஒரே நாட்டினுடைய விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, திமுக சமூக நீதினு பேசுவோம். இன்றைக்கி வந்து இந்த கோடம்பாக்கத்துக்கிட்ட சைதாப்பேட்டைக்கிட்ட ஒரு ஹாஸ்டல் அதை வந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறார். இந்த மாதிரி ஹாஸ்டல்லாம் மத்திய பிரதேசத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே திறந்தாச்சு. இன்டர்நேஷ்னல் தரமுள்ள மத்திய பிரதேசத்தில், நம்மளுடைய குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில் நம்மளுடைய ஆட்சிகள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் இதை விட தரமான விடுதிகள் அங்கே இருக்கிறது. மாணவர்கள் தங்கி படித்து கொண்டு இருக்கிறார்கள். போலி சமூக நீதியை பேசுவது தான் இந்த திமுக இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் உங்கள் மூலியமாக ஒரே நாடு சூழல் மூலியமாக பேசுவேன். பெண்களை, நம்மளுடைய சகோதரிகளை, தாய்மார்களை இழிவுபடுத்திய ஒரு அமைச்சரவையில் வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாவம். உடனடியாக உங்கள் சார்பாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள். சகோதரர்களே, ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சிக்கான சித்தாந்தம், அந்த கட்சியினுடைய கோட்பாடுகள், அந்த கட்சியினுடைய தியாகம்னா நம்ம கட்சிக்கு பல பேர் பல தொண்டர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆடிட்டர் ரமேஷ், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இது எல்லாம் தியாகத்தை தாண்டி அப்படிப்பட்ட தியாகத்தில் வளர்ந்த கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி. இப்படி அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை தாங்கி செல்கின்ற ஒரு இதழாக ஒரே நாடு இதழ் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் வர்ற ஏப்ரல் அல்லது மே 2026 தான் நம்மளுடைய இலக்கு. திமுக என்ற நரகாசுரனை அழிப்பதற்கான நமக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது, தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக நம்மளுடைய அனைவருடைய கடினமான அண்ணன் சொன்னார், நாம் வந்து பேசுனதோட டெல்லி வந்து நமக்கு கொடுத்ததால பத்தாது, நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்யணும். நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் முழு நேரமாக நம்மளை தயார்படுத்தி கொண்டு, திமுக நமக்கு அனைத்து விதத்திலும் எதிரி, கொள்கையிலும் எதிரி, ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். இன்றைக்கு அவங்க ஒரு ஊழலை மறைக்கிறது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய சொன்னது 1000 கோடி ரூபாய், இன்னும் அது பல கணக்கு வந்து வரும். ஆனால் அந்த 1000 கோடி ஊழலை, டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் டீலிமிட்டேஷனை பற்றி எங்கே பேசியிருக்கோம்? ஏதாவது பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷனை பற்றின பேச்சு வந்திருக்கா? வரல. அல்லது நம்மளுடைய பிரதமர் அல்லது அமித்ஷாஜி அவர்களோ டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்கிறார்களா? அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை டீலிமிட்டேஷனை பற்றி எங்கேயாவது பேசியிருக்குமா? அல்லது எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்குமா? எந்த இடத்துலையுமே டீலிமிட்டேஷனை பற்றின ஒரு அந்த சந்தர்ப்பமே வராத நேரத்தில் இன்றைக்கு அவர்களுடைய ஊழல், அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து, அவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக டீலிமிட்டேஷன், நீட் என்ற நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக நாம் அனைவரும்
இணைந்து செயல்படுவோம். வருங்காலம் நம்மளுடைய காலம், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய காலம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.